சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அமைந்துள்ளது புதுக்குளம் கிராமம். இங்குள்ள ஆலங்கிணறு காலனியைச் சேர்ந்தவர்கள் சிவன் அருளம்மாள் தம்பதி. இவர்களுக்கு அந்தோணிராஜ், காசிவேல் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் ஆலங்கிணறு காலனி பகுதியில் வசித்து வருகின்றனர். இதனிடையே தந்தை சிவனுக்கு சொந்தமான பூர்வீக சொத்து ஒன்று உள்ளது. அதை பிரித்துக் கொள்வதில் அண்ணன் தம்பியான அந்தோணிராஜ், காசிவேலுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள் என இவர்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். ஆனால் நாளுக்கு நாள் அண்ணன் தம்பிக்கு இடையே ஏற்பட்ட முன்விரோதம் பகையாக மாறியது. இந்த மோதல் சம்பவத்தில் தம்பி காசிவேலுவுக்கு ஆதரவாக அவரது குடும்பமும் தாயார் அருளம்மாளும் இருந்துள்ளனர். இவர்கள் ஒன்றாக செல்லும் குடும்ப நிகழ்ச்சிகளிலும் ஊர் பொது நிகழ்வுகளிலும் இந்த சொத்து விவகாரம் பூதாகரமாக வெடிக்க தொடங்கியது. இந்த சூழலில் கடந்த 25ஆம் தேதியன்று அந்தோணிராஜ் தனது இருசக்கர வாகனத்தில் அவரது வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த தம்பி காசிவேல், அவரது மனைவி இசக்கியம்மாள், மகன் பரத் மற்றும் தாயார் அருளம்மாள் ஆகிய 4 பேரும் அந்தோணிராஜுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் மோதல் முற்றி ஆத்திரமடைந்த காசிவேல் தரப்பினர் அங்கிருந்த உருட்டுக்கட்டையால் அந்தோணிராஜை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். இதை பார்த்த உறவினர்கள் உடனடியாக அந்தோணிராஜை மீட்டு சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்தோணிராஜ் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். பதறிப்போன உறவினர்கள் அவரது இழப்பை தாங்க முடியாமல் கதறி துடித்தனர். அந்த நேரத்தில் தம்பி காசிவேல் என்னையும் என் அண்ணன் தாக்கியுள்ளான் என கூறி அதே சாத்தான்குளம் மருத்துவமனைக்கு மற்றொரு ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக வந்துள்ளார். அப்போது 2 குடும்பத்தினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அந்தோணிராஜை கொலை செய்த காசிவேல் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். சொத்திற்காக தம்பியே அண்ணனை குடும்பத்துடன் தாக்கி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.